அவர் தூக்கி எங்கே தூக்கி போட சொல்கிறாங்க? கடலில் தூக்கி போட சொல்கிறாங்க. எல்லாம் பயந்து என்ன பண்ணுறாங்க? தூக்கி போட்டுருவாங்க. இவர் எதுக்குள்ளே போவார்? எல்லாம் சொல்லுங்கள். புகழ் எதுக்குள்ளே போனார்? யோனா எதுக்குள்ளே போனார்? உலகத்திலே நடக்காத விஷயம். மீன் எல்லா மனுஷ வயிற்றுல தான் போகும். ஆனால் யோனா மட்டும் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். எது வீராமன்னு சொல்கிறீங்க? எங்கேயும் உலகத்திலே நடக்காது. எல்லா மீனும் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போவோம். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தாங்க, அவர் என்ன பண்ணார்? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அங்கேயும் ஒரு சொம்மா இருக்கார். அவர் இல்லை, அவர் உள்ளே போயிட்டுனா அவருக்கு லெக் பீஸை கிடைக்கும் அவருக்கு. பாவம் ஆண்டவர் சொல்லிக்கு இருந்தாலும் ஆண்டருடைய இருதயத்தை அறிஞ்சிருந்தாலும் ஆண்டர் சொல்கிறத அப்படி நம்ம கீழ்படிஞ்சோம். திருப்பி ராமன் சொல்கிறீங்க. ஆண்டர் செஞ்சு போயிருந்தாருன்னா ஃப்ரெஷ்ஷாக போயிருப்பார். இவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளே போகும்பொழுது ஸ்ட்ரெயிட்டாக அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போல. உள்ளே என்ன இருக்குது? கடலுக்குள்ளே பாசை, கல்வேறு, பாறை எல்லாமே அதில் இருக்குது. வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள். அன்றைக்கி படித்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே பாசெலாம் வந்து ஒட்டிக்குமா பாருங்கள். ஆமென். 5ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தண்ணீர்கள் பிராண பரிந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய, இதான் முக்கியமான பாயிண்ட், ஆனாலும் தேவனாகிய கர்த்தாவே நீ என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆனால் என்ற வார்த்தை வரும்பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளால முடியாத காரியம். ஆனாலும் கர்த்தாவே, திருப்பி சொல்றீங்க, என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனாலும் உமால முடியும். என்னால் முடியாது, உமால முடியும் ஆண்டவரே. என்னால் செய்ய முடியாததே அவருக்கு நம்மை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். ஆனாலும் கர்த்தாவே என்னை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை தப்பி வைப்பீங்க ஆண்டவர் என்று அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இவர் போய் நினைவு பட்டணத்தில் போய் சொல்கிறாரு, நினைவு பட்டணம் மகா பெரிய நகரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நினைவு பட்டணமே 40 நாள் ஒன்று அழிய போகுது. இவர் போய் சொன்னார், என்ன பண்ணியிருப்பாங்க? இவர் காலி பண்ணி போட்டிருப்பாங்க. இவர் வந்த விதமே வித்தியாசமாக இருக்குது. கரெக்டாக கவனிங்க. அந்த இடத்துல எந்த ஒரு கப்பலும், உலகத்தில் எல்லா இடத்துக்கும் கப்பல் போவோம், ஆனால் இந்த நினைவு பட்டணம் மட்டும் போகாது. இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான பட்டணம். ஆமாம். அங்கே அவர் கப்பல் வர்றதுக்கு வழியே இல்லை, வேறு வாகனங்களே இல்லை, பஸ்ஸும் வராது, காரும் வராது. ஆனால் இவர் வந்த விதம் எப்படி இருக்குது? எதுக்குள்ளே இருந்தார்? 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார். மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு மனுஷன் போயிட்டானா அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? கடலில் போயிட்டு நான் மீன் பிடிச்சி இல்லை மீன் வியாபாரம் பண்ணும்போது தண்ணியில் கை பட்டுனா கையில் அப்படி சிலுத்து போயிடும். பார்த்துறீங்களா? கையில் எப்படி இருக்கான்? அப்படி உப்பி போயிடும். இவர் மீன் வயிற்றுக்குள்ளே போயிருந்தாருன்னா அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது தெரியுமா? என்னை போல் கருப்பாக இருந்திருப்பாரு, ஆனால் வெளியில் வரும்போது வெளுப்பாக வந்திருப்பாரு.